அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை சௌக்கியமா இருக்கீங்களா? இன்றைய தலைப்பு ஈமானின் உறுதி வேண்டும். இன்ஷால்லா தொடர்ச்சியாக பாருங்க இன்ஷால்லா. பொதுவாக மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும். அது எப்படின்னா, உலகத்துலேயும் சரி மறுமைக்கும் சரி நிம்மதிக்கு தான் நம்ம வாழ்கிறோம். பொதுவாக ஒரு முஸ்லீமாக இருக்கவங்க ஈமானில் உறுதியாக இருக்கணும். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும். மூளைக்கு அதிகமான சிந்தனைகளை கொடுத்து இது பண்ணுறது என்ன ஆகுதுன்னா, அது ஈமான்ல கொஞ்சம் மழுக்கடிச்சது. அது நம்ம நிறைய பேர் தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணும். 2வது எதுவாக இருந்தாலும் சரி ஈமான்ல உறுதியாக இருக்கணும். எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்குது, தவக்கத்தா தான் இருக்கணும். அதில் உறுதியாக இருந்துட்டோம்னாலே எந்த விதமான சங்கடத்துக்கு வேலையே கிடையாது. நம்ம என்னதான் நம்ம பல வகையில் நம்ம அல்லாஹ்வுடைய வகையில் நமக்கு சம்பாத்தியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கொடுப்பான். கொடுத்துருந்து கூட அவங்க நிம்மதி இல்லைன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ ஒரு ஏழை மாதிரி தான். அவங்களுக்கு வறுமையில் இருக்கிற மாதிரி தான். அது ஒரு பெரிய வறுமை, சாதாரண வறுமை இல்லை, பசிப்பட்டி வறுமை இல்லை. இது அதை விட மோசமான வறுமை அது. அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம உறுதியாக இருக்கணும். பெரிய செல்வம் தானே இருக்கான். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அதை அனுபவிக்கிறதுக்கு உள்ள இதில் தோல்வி அடைஞ்சிடலாம். எப்படி தோல்வி அடைஞ்சிடலாம்னாக்கா, அவன் இந்த மாதிரி அதிகமான டென்ஷனே எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லேயே இருக்கான். எப்போ பார்த்தாலும் எப்பயுமே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்படிலாம் அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவனை வணங்க சொல்கிறான். அவனை அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் சொல்கிறதுக்கு கட்டுப்பட சொல்கிறான். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பேணுதலாக இருக்கணும்னு சொல்கிறான். அவன் தொழுகையிலும் பேணுதலாக இருக்க சொல்கிறான். ஜக்காத்தை முறையாக கொடுக்க சொல்கிறான். பெற்றோர்களுடைய பேணுதலோடு இருக்க சொல்கிறான். இதுகளில் இருக்கிறதுல இருந்தாலே போதும். உங்களுக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே அல்லாஹ் தாலா பரக்கத்தான் வச்சுருப்பான். நீங்கள் ஈமானில் பலகீனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அதிகப்படியான அளவு செல்வம் சேர்ந்துட்டு பிறகு என்ன ஆகுதுனாக்கா, உங்களுக்கு பெரிய தடுமாற்றத்தை ஏற்படுத்திடுது. அந்த தடுமாற்றம் வரக்கூடாதுக்காக அல்லாஹ் சோதனையாகத்தை அதை கொடுத்துருக்கான் உங்களுக்கு. அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம். அந்த ஈமானை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது. அவர்கள் கூறினார்கள், ஈமான் என்பது அல்லாஹ் தடுத்தவற்றிலிருந்து விலகி பொறுமையாக இருப்பதும் அவன் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றுவதுமாகும். இது எது ஆகுதுன்னா பைகர்கி நூலில் பதிவாயிருக்குது. அப்போ இன்னொரு வசனம் என்ன வருதுன்னு சொன்னாக்கா, அமைதி இல்லத்துக்கு அழைக்கிறான், தான் நாடியோருக்கு நேரான பாதையை காட்டுகிறான், அழுகிறான். 10வது அத்தியாயம் 25வது வசனத்தில் இந்த குர்ஆன் வசனத்தை சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம அதனுடைய இது அப்படி நம்ம நடக்கணும். அதான் ஒரு ஏழைகளுக்குள்ள ஒரு சந்தோஷம் கூட நமக்கு இருக்கிறது இல்லை. இது நம்மளா ஏற்படுத்திக்கிட்ட விஷயம் தான். அதனால நம்மளை சீர்திருத்திக்கணும் முதல்ல. இப்போ நம்ம கேட்ட விஷயத்தை அமல்படுத்தினாலே ஈமான்ல உறுதியாகிடும். அல்லாஹ் தாலா அதுக்கு நமக்கு அருள் புரியணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.